ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितेन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले ते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशदारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण मंत्र की श्रील प्रभुपाद की जय। गौर प्रेमानंदे हरि हरि वो। हरे कृष्णा। ஆரம்பிக்கலாம். ஈஸ்வரி படிங்க நீங்க. ஆன் ஹியரிங் அது தமிழ்ல படிங்க நீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா டெல்லி பிரபு. பேஜ் நம்பர் என்ன பிரபு? இது தமிழ்ல சொல்லுங்க. பிருந்தாமதை சொல்லுங்க நீங்க. தமிழ்ல 119 பிரபுஜி. ரெண்டு பக்கம் இருக்கு பிரபு. நீங்க எந்த பக்கம் பாருங்க. 119ல ஒன்னு இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஈஸ்வரி மத்த என்ன பக்கம் உங்களுக்கு? 101 பிரபு. 101 ரெண்டையுமே செக் பண்ணிக்கோங்க. என்ன பிரபு? டெல்லி பிரபு. 102 புக் இருக்கு. நீங்க எந்த புக் வச்சுக்கீங்கன்னு தெரியல. 101 119 தான் பிரபு இருக்கு. 101 101 அதுல இருக்குல்ல. சரி அதை பாருங்க. ஓகே மியூட்ல போட்டுக்கோங்க. உபேந்திர கூறியது அந்த அதுல இருந்தானே பிரபு. அது இல்ல உங்களுக்கு 119ல பாருங்க. நீங்க 119 பாருங்க. 19 தான் 119 தான். எந்த பேரா? உபநந்தர் கூறியதை கேட்ட கோபால அதுதானே? ஆமாங்க மாதாஜி அதான். நன்றி மாதா. ஹரே கிருஷ்ணா. ஓ 110 கரெக்ட். ஓகே ஆமா கரெக்ட். சரி படிங்க மாதாஜி நீங்க படிங்க. உபநந்தர் கூறியதை கேட்ட கோபாலர்கள் உடனடியாக தம் சம்மதத்தை அறிவித்தார்கள். இப்போதே செல்லலாம் என்றார்கள். ஒவ்வொருவரும் தன் வீட்டு ஜாமான்களையும் பாத்திர பண்டங்களையும் வண்டிகளில் ஏற்றி விருந்தாவனத்திற்கு புறப்பட்டதாக தயாரானார்கள். கிராமத்தின் வயதான பெரியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் வண்டிகளில் அமர்த்தப்பட்டார்கள். கோபாலர்கள் வில்லும் அம்பும் கையில் ஏந்தி வண்டிகளுக்கு பாதுகாப்பாக பின்னால் நடந்து சென்றார்கள். பசுக்களும் எருதுகளும் கன்றுகளும் முன்வைக்கப்பட்டு அவற்றை சுற்றி பாதுகாப்பாக கோபாலர்கள் ஆயுதங்களுடன் நின்றபடி கொம்புகளையும் தாரைகளையும் முழக்கினார்கள். பெரும் ஓசையை எழுப்பியபடி அவர்கள் விருந்தாவனத்தை நோக்கி புறப்பட்டார்கள். பிரஜபூமியின் நங்கையரை எவ்வாறு வர்ணிப்பது? அழகிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் விலையுயர்ந்த புடவைகளையும் அணிந்து அவர்கள் வண்டிகளில் அமர்ந்திருந்தார்கள். வழக்கம் போல் அவர்கள் கிருஷ்ணரின் பால்ய லீலைகளை புகழ்ந்து பாடினார்கள். அன்னை யசோதையும் அன்னை ரோகிணியும் தனி வண்டிகளில் அமர்ந்திருந்தார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் அவர்களின் மடிகளில் இருந்தார்கள். அன்னை யசோதாவும் ரோகிணியும் வண்டியில் சென்ற போது கிருஷ்ணருடன் பலராமருடன் பேசிக்கொண்டு சென்றார்கள். குழந்தைகளின் பேச்சை கேட்டு மகிழ்ந்திருந்த அவர்கள் மிகுந்த அழகாக காட்சியளித்தார்கள். இவ்வாறாக எல்லோரும் நித்தியமான வாழ்வை பெற்று அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்ற விருந்தாவனத்தை அடைந்து அவ்விடத்தை சுற்றி வண்டிகளை நிறுத்தி கொண்டார்கள். யமுனை நதிக்கரையிலிருந்து அழகிய கோவர்தன கிரியை கண்டு அவர்கள் மனம் மகிழ்ந்து வசிப்பதற்கான வீடுகளை கட்ட துவங்கினார்கள். அவரவர் வயதில் ஒத்தோர் சேர்ந்து நடமாடியதும் தாய் தந்தையருடன் குழந்தைகள் பேசிக் கொண்டிருந்ததும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. விருந்தாவனவாசிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஓகே மாதாஜி. ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உடம்பு இன்னும் சரியா இல்லையா மாதாஜி உங்களுக்கு? லேசா கொஞ்சம் இதா இருக்கு பிரபு. கொஞ்சம் பரவாயில்ல. நேற்றுக்கு பரவாயில்லையா? தொண்டை பிரச்சனையா இருக்கு பிரபு. சரி ரைட். ஓகே வீட்டில் போட்டுக்கோங்க. பிருந்தா மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அப்போது கிருஷ்ணரும் பலராமரும் கன்றுகளை
கவனித்துக் கொண்டார்கள். ஆயர்குல சிறுவர்களுக்கு தரப்படும் முதல் பொறுப்பு கன்றுகளை பராமரித்தல். குழந்தை பருவத்திலிருந்து சிறுவர்களுக்கு இதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. எனவே கிருஷ்ணரும் பலராமரும் மற்ற ஆயர்குல சிறுவர்களுடன் மேய்ச்சல் நிலங்களில் கன்றுகளை கவனித்தபடி விளையாடினார்கள். கன்றுகளை பொறுப்பேற்று அழைத்து செல்லும் போது சகோதரர்களான கிருஷ்ணரும் பலராமரும் சில வேளைகளில் புல்லாங்குழலை இசைத்தார்கள். சில வேளைகளில் அவர்கள் பழங்களையும் பலாப்பழங்களையும் எடுத்து பந்தாடினார்கள். சில சமயங்களில் அவர்கள் கால் சலங்கைகள் ஒலிக்க நர்த்தனம் செய்தனர். சில வேளைகளில் அவர்கள் கம்பளங்களால் தங்களை மூடிக்கொண்டு எருதுகள் போலவும் பசுக்கள் போலவும் பாவனை செய்து விளையாடினார்கள். பலராமரும் கிருஷ்ணரும் இப்படி விளையாடினார்கள். பசுக்களையும் எருதுகளையும் போல் உரும்பிக் கொண்டு சண்டை போடுவார்கள். இப்படியாக அவர்கள் சாதாரண குழந்தைகளைப் போல் குழந்தைத்தனமான விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தனர். ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் யமுனை நதிக்கரையில் விளையாடி கொண்டிருந்த போது வட்சாசரர் என்ற பெயருடைய அரக்கன் ஒரு கன்றின் வடிவை மேற்கொண்டு இரு குழந்தைகளையும் கொல்லும் நோக்கத்துடன் அங்கு வந்தான். கன்றின் வடிவத்தை எடுத்திருந்ததால் அவன் மற்ற கன்றுகளுடன் சேர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் கிருஷ்ணர் இதை கவனித்து விட்டார். உடனே அவர் அசுரர்கள் வந்திருப்பதை பலராமருக்கு தெரிவித்தார். பின்னர் இரு சகோதரர்களும் ஓசைப்படாமல் அரக்கர்களை அணுகினார்கள். கிருஷ்ணர் அரக்கனை கன்றின் இரு பின்னங்கால்களையும் வாளையும் பிடித்து சுழற்றி அடித்து ஒரு மரத்தின் மேல் வீசி எறிந்தார். அரக்கன் உயிரிழந்து மரத்தின் உச்சியிலிருந்து தரையில் விழுந்தான். அரக்கன் தரையில் இறந்து கிடந்ததை கண்ட தோழ சிறுவர்கள் கிருஷ்ணரை பாராட்டினார்கள். தேவர்கள் மனமகிழ்ந்து ஆகாயத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தார்கள். இவ்வாறு பிரபஞ்ச படைப்பின் பாதுகாவலரான கிருஷ்ணரும் பலராமரும் ஒவ்வொரு நாட்களிலும் கன்றுகளை அழைத்து சென்று விருந்தாவனத்தின் இடைச்சிறுவர்களாக பால்ய நீலைகளில் கழித்தார்கள். கழித்திருந்தார்கள்னா மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, கழித்திருந்தார்கள். சார் இதை பாருங்க, எவ்வளோ அழகா அந்த பாஸ்ட் டைம்லாம் போட்டிருக்கான். வட்சாசுரன் அவன் கன்றுகளோட மிக்ஸ் ஆகிட்டான். ஓகே, அதே மாதிரி தான் இப்போயும் நிறைய பேர் டிவோட்டிஸ்ன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, நான் டிவோட்டிஸோட மிக்ஸ் ஆகிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்க வேஷ்டி சட்டை போட்டுட்டு கண்டி மாடெலாம் போட்டு தலைக்கு போட்டுட்டு நாங்கள் டிவோட்டின்னு சொல்லி வராங்க. ஆனால் அந்த குவாலிட்டிஸ் இல்லைன்னா டிவோட்டிஸ் ஆக முடியாது. அதனால் நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது எப்பயும் சொல்லிகிட்டே இருக்கணும். 4 ஒழுக்க விதிமுறைகளையும் நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். இந்த பிரபார் கொடுத்த அந்த புத்தகங்களை என்ன பண்ணணும், நம்ம திருப்பி படிக்கணும். ஓகே, இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த வட்சாசுரன் அப்படியே மிக்ஸ் ஆனா கண்டுபிடிக்க முடியாது யாருக்குமே உண்மையிலே இது அரக்கனா இல்லை கன்றுக்குட்டியான்னு. ஆனால் கிருஷ்ணருக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம பக்தரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பக்தரானா என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு உண்மையிலே சிரத்தையை வச்சு நம்ம அவருடைய நாமங்களை சொல்லி நம்ம அவருடைய பிரபார புத்தகங்களில் படித்தோன்னா நிச்சயமாக பக்தராகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அந்த லக்ஷ்மி மாதாஜி படிங்க. அதுக்கு டெல்லி பிரபு லக்ஷ்மி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆயர் குல சிறுவர்களுக்கெல்லாம் தினமும் கன்றுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக அவைகளை யமுனை நதிக்கரைக்கு அழைத்து செல்லுவது வழக்கம். கன்றுகள் யமுனை நதியில் தண்ணீர் குடித்த போது சிறுவர்களும் நீர் அருந்தினார்கள். அவ்வாறு ஒரு நாள் நீர் அருந்திவிட்டு நதிக்கரையில் அவர் அமர்ந்திருக்கும் போது உருவத்தில் வாத்தை போலவும் ஆனால் மலை போலவும் பெரியதுமான ஒரு மிருகத்தை கண்டார்கள். அதன் அசாதாரணமான வடிவத்தை கண்ட அவர்கள் இருவரும் பயந்து போனார்கள். கம்சனின் நண்பனான அம்மிருகத்தின் பெயர் பகாசுரன். அவன் திடீரென்று கிருஷ்ணரை தன் கூறிய அளவினால் தாக்கி வேகமாக விழுங்கினான். கிருஷ்ணரை அரக்கன் விழுங்குவதை கண்ட பலராமரும் அவரின் தோழர்களும் மூச்சற்று போனார்கள். ஆனால் பகாசுரன் அரக்கன் கிருஷ்ணரை விழுங்கிய போது தொண்டையில் ஏதோ எரிவது போல உணர்ந்தான். கிருஷ்ணனின் ஒளிமிகு சக்தியின் காரணமாக
உடனே அரக்கன் கிருஷ்ணரை வெளியில் எரிந்துவிட்டு தன் கூறிய அளவுகளால் குத்தி கொள்ள முயன்றான். கிருஷ்ணன் நந்த மகாராஜனின் குழந்தையாக நடித்தாலும் அவர் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி கர்த்தாவரான பிரம்மாவின் தந்தையான முழுமுதல் கடவுள் என்பதை பகாசுரன் அறியான். அன்னை யசோதாவின் குழந்தை தேவர்களின் மகிழ்ச்சிக்கான பெட்டகம், சாதுக்களின் காவலர். அந்த மாபெரும் பறவையின் அளவுகளை பிடித்து ஒரு குழந்தை புல்லை பிளப்பது போல எளிதாக தன் கோபால் நண்பர்களின் முன்னர் அரக்கனின் வாயை பிளந்தார். ஆகாயத்திலிருந்து சொர்க்கவாசிகளான கந்தர்களும் செமேலி போன்ற நறுமண மலர்களை தூவி குழந்தை கிருஷ்ணரை பாராட்டினார்கள். மலர் மாரியுடன் தாரைகளும் தப்பட்டைகளும் சங்குகளும் ஒலித்தன. மலர் மாறி பொழிவதைக் கண்ட ஸ்வர்கலோக இசையை கேட்ட சிறுவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். கிருஷ்ணரை கண்டதும் பலராமன் உட்பட்ட சிறுவர்கள் எல்லோரும் புத்துயிர் பெற்றது போல் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கிருஷ்ணர் தங்களை நோக்கி வருவதை கண்டதும் ஒருவர் பின் ஒருவராக நந்தகுமாரனை கட்டி பிடித்து தழுவி கொண்டார்கள். பின்னர் கன்றுகள் எல்லாம் ஓரிடத்தில் சேகரித்துக் கொண்டு வீட்டிற்கு திரும்பினார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எனக்கு பாருங்க எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. அது பகாசுரன்லாம் ரொம்ப பெரிய ஒரு அரக்கன். ஓகே, அது டெய்லி கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பெரிய பெரிய அரக்கங்களை வந்து வதம் பண்ணுறாரு. ஆனால் துரியோதனன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அரக்கன் தான் பகாசுரனை கம்பேர் பண்ணும்போது. பகாசுரன், வச்சாசுரன், இந்த மாதிரி சங்காச்சுடன் இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் சின்ன அரக்கர்கள். ஆனால் சின்ன அரக்கர்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி அரக்கர்களை கொள்றதுக்கு வந்து அர்ஜுனர் இந்த மாதிரி பக்தர்களை யூஸ் பண்ணி பக்தர்களுக்கு வந்து அந்த புகழ் வரட்டும், மதிப்பு வரட்டும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறாரு கிருஷ்ணர். ஓகே, அதே மாதிரி தான் சமுத்திர மந்தல் நடக்கும்போது அந்த விஷம் எவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்கு தெரியுமா? அதில் அந்த மந்தாரமலை தான் அது பேர், அதை தூக்கிட்டு வரணும். அப்புறம் வந்து அது நிற்க மாட்டேங்குது கடலில், அது கடியில் போய் ஒரு அவதாரமாக கிருஷ்ணர் போகிறாரு. அப்புறம் அது வந்தாலுமே அந்த மலையை கடையிறதுக்கு வாசுகி வச்சு சுற்றினாலும் மலை நிற்க மாட்டேங்குது. அப்போ மேலே வந்து அஜித்தான் வந்து அவர் 1000 கையை வச்சு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அவதாரம் எடுத்து வர்றாரு. ஆனால் அதில் வந்து அந்த கடைஞ்சி வரும்போது விஷம் வரும்போது அதை நினச்சா கிருஷ்ணரே என்ன பண்ணியிருக்கலாம், ஒன்றுமெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அது வந்து எல்லாருக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்கா நீலகண்ட சிவன் அப்படின்னு சொல்லி சிவன் வந்து அந்த விஷத்தை குடிச்சதால அவருக்கு அந்த மாதிரி பேர் வந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த மாதிரி இப்போ புகழ்வர ஆக்டிவிட்டிலாம் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் வந்து அவருடைய பக்தருக்கு கொடுத்துட்றாரு. ஓகே ஓகே, டெல்லி பிரபு நீங்கள் படிங்க பிரபு. சரி பிரபு, சரி பிரபு. வீட்டுக்கு வந்த சிறுவர்கள் எல்லாம் நந்தகுமாரின் அதிசய செயல்களை பற்றி பேசினார்கள். நடந்த சம்பவத்தை பற்றி சிறுவர்கள் கூறியதை கேட்ட கோபியரும் கோபாலர்களும் கிருஷ்ணரிடம் தாம் கொண்டிருந்த அன்பின் காரணமாக மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவரின் மகிமைகளை அற்புத செயல்களையும் பற்றி கேள்விப்பட்ட போது அவரிடம் அவர்கள் கொண்டிருந்த அன்பு பன்மடங்கு அதிகரித்தது. குழந்தை கிருஷ்ணர் மரணத்தின் வாயிலிருந்து தப்பியதை எண்ணி மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அவரை பார்த்தார்கள். பல கவலைகளுக்கெல்லாம் அவர்கள் கிருஷ்ணரின் முகத்தை வைத்து கண்வாங்காமல் பார்த்தார்கள். குழந்தை கிருஷ்ணர் பல அரக்கர்களை பல முறை பல வகைகளில் தாக்கப்பட்டாலும் அரக்கர்கள் பிடித்து கிருஷ்ணரை அபாயமின்றி தப்பியதை பற்றி கேள்வி கோபியரும் கோபாலர்களும் தமக்குள் பேசிக் கொண்டார்கள். பயங்கரமான உடல்களை கொண்ட அசுரர்கள் பல முறை கிருஷ்ணரிடம் கொல்ல முயற்சித்த போது ஹரியின் கிருஷ்ணர் கிருபையால் அவருக்கு சிறு காயம் கூட ஏற்படுத்தாததை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டார்கள். மாறாக அவர்கள் நெருப்பில் பட்ட சிறு பூக்களை போல ஈக்களை போல உடைந்து போனார்கள். தர்க்கமுனிவர் தம் ஆயுதம், தம் வேத அறிவு மற்றும் ஜோதிட சாஸ்திர அறிவின் துணையால் கிருஷ்ணர் அசுரர்கள் தாக்கப்பட வருவதை தக்க தரிசனத்துடன் கூறியதை அவர் சொன்னதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை உண்மையாக வருவதை அவர்கள் கண்டார்கள். நந்த மகாராஜா எந்த ஆய்வுகுல மக்களும் பகவான் கிருஷ்ணர் மற்றும் பலராமன் அற்புதமான லீலைகளை பற்றி பேச்சில் எப்பொழுதும் பேசி லயித்திருந்தார்கள். 3 வகையான துயரங்களை முற்றிலும் மறுத்திருந்தார்கள். இது கிருஷ்ணகிரியின் தன்மையை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மக்களின் தன்மையை எப்போதும் கிறிஸ்தவர்கள் இருப்பவர்கள் கிருஷ்ணர் மற்றும் அவரது லீலைகளை பற்றி பேசுகிறார்கள். பேசுவதால் மட்டுமே வரலாம்.
இவ்வாறு கிருஷ்ணரும் பலராம் தம் பாலியல் நிகழ்ச்சி முகிழ்ந்தார்கள். ராமபிரானும் குரங்குகள் சமுத்திரத்தில் பாலம் அமைத்ததும் அனுமான் சமுத்திரத்தை தாண்டியதும் நதித்தை கடத்தினார்கள். அவர்களின் குழந்தை பருவம் இப்படி மதமாக இருந்தது. கண்டிகநாதத்தில் சிவகுமாரும் கிருஷ்ணா என நூலின் 11வது அத்தியாயமான இவ்வாறு முடிவுபட்டது. ஓகே பிரபு, தேங்க்யூ, ஹரே கிருஷ்ணா. இதில் பாருங்க, முக்கியமான பாயிண்ட் நிறைய இருக்குல்ல. இவ்வாறு லீலைகளை, கிருஷ்ணர் மற்றும் பலராம அற்புதமான லீலைகளை பற்றி பேசியதனால் அவர்களுடைய துன்பம் மறைஞ்சு போயிடுச்சுட்டாங்க. ஓகே, ஒரே நிமிஷம். என்ன ஓகே, கருப்பு கொஞ்சம் வீட்டில் படுக்கோங்க. இதுதான் இந்த மாதிரி 3 விதமான துறைகள் இருந்தது. அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதேவிகா. இந்த 3 துறைகள் போயிடுச்சான். இப்போ யாருக்கு போயிடுச்சான்? யார் இந்த மாதிரி கிருஷ்ணா லீலைகளை பற்றி கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி 3 திறமை. இதை ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. மதாஷ்ட கதாம்ஷா சுண்வந்தி கதயந்திஷ தபந்தி விவிதாஸ்தாபா நைதான் மத்கர சேதசாம். ஓகே, இது ஸ்ரீமத் பாகத்தில் வருது. யாரெல்லாம் கிருஷ்ணருடைய அந்த போலீலைகளை கேட்டுட்ருக்காங்களோ அவளை தஞ்சம் புகுந்து சுண்வந்தி கதயந்திஷா தபந்தி விவிதாஸ்தாபா நைதான் மத்கர சேதசாம். அவங்களுடைய துன்பங்களெல்லாம் 3 துன்பங்கள் போயிடும். அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதெய்வீகா. நமக்கு நாமே ஏற்படக்கூடிய துன்பங்கள் மனசு, உடல். அதிபௌதிகா, மற்ற உயிரினங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். அதிதெய்வீகா, தெய்வங்களால் வரக்கூடியது. தெய்வங்களால் என்ன வருது? சுனாமி, எர்த்குவேக்கு, பூகம்பம், சைக்ளோன். ஸோ வாரெலாம் இந்த மாதிரி வருதுல, ஆக்சிடென்ட்டு. சில சமயம் நம்ம டிசைட் பண்ணல ஆக்சிடென்ட், பெரிய பெரிய ஆக்சிடென்ட்லாம் லட்சக்கணக்கில் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இப்படி ஆயிரக்கணக்கில் இறக்குறாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஜடவிற்பின் 3 வகையான தூரங்களையும் முற்றிலும் மறைந்திருந்தார்கள். அதில் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இது கிருஷ்ணமணியின் தனித்தன்மை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நந்த மகாராஜா அடைந்த நன்மை இப்பொழுதும் கிருஷ்ணமணியில் இருப்பவர்கள் கிருஷ்ணன் மற்றும் அவரது சகாக்களின் பரமான லீலையை பற்றி பேசுவதால் மட்டுமே பெறலாம். இது 5000 வருஷத்துக்கு முன்னால் நந்த மகாராஜா அவங்க கோபால் பண்ணது அதே பெனிஃபிட்ஸ் இப்பயுமே கிடைக்குதான். கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி கேட்கறத பற்றி நமக்கு அந்த 3 விதமான துன்பங்கள் போயிடுவோம். ஓகே, அதை பண்போட பார்க்கலாம். நம்ம முதல்ல நம்ம சாண்டிங் இதெல்லாம் ஆரம்பிக்க போனாலும் எப்படி இருந்தது நமக்கு. இப்போ கிருஷ்ணா புக்கெலாம் படித்தவொடனே எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம வாழ்க்கை ஒரு 6 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்ச் இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியாட்டாலுமே உங்களை பார்க்கக்கூடியவங்களாம் கேட்பாங்க, உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு தேஜஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், மறைய ஆரம்பிச்சிடும். இப்போ அகாசுரவதம். ஓகே, இப்போ கருசாமி படிங்க பிரபு. படிச்சுட்டு அதுக்கப்புறம் மலைவாசனம் படிங்க பிரபு. அகாசுரவதம். ஒரு நாள் கிருஷ்ணர் அதிகாலையில் தன் கோபால நண்பருடன் காட்டிற்கு செல்ல விரும்பினார். அவர்கள் தங்கள் மதிய உணவை அங்கு உண்ண திட்டமிட்டிருந்தார்கள். படுக்கை விட்டு எழுந்ததும் அவர் கொம்பு ஊதிய நண்பர்களை எல்லாம் வரவழைத்தார். கன்றுகளை முன்னிறுத்தி எல்லோரும் காட்டை நோக்கி புறப்பட்டார்கள். இவ்வாறு கிருஷ்ணர் தன் நண்பர்களை ஆயிரக்கணக்கில் திரட்டியிருந்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் தம்முடன் தடி, புல்லாங்குழல், கொம்பு, உணவு பை ஆகியவற்றை வைத்திருந்தார்கள். ஒவ்வொருவரின் பொறுப்பிலும் ஆயிரக்கணக்கான கன்றுகள் இருந்தன. சிறுவர்கள் எல்லாம் குதூகூலமாக இருந்தார்கள். தத்தம் பொறுப்பில் இருந்த கன்றுகளை மிகுந்த கவனத்துடன் பார்த்துக் கொண்டார்கள். பல வகையான தங்காபரணங்களால் தம்மை அலங்கரித்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் வழியெல்லாம் மலர்களையும், இலைகளையும், குச்சிகளையும், மயிலிறகுகளையும், செம்மண்ணையும் பொறுக்கிக் கொண்டு சென்றார்கள். அவற்றால் தம்மை விதவிதமாக அலங்கரித்துக் கொண்டார்கள். அப்படி போகும்போது ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவனின் உணவு பையை தேடி 3ஆம் அவனிடம் கொடுப்பான். பையை இழந்தவன் அதை மீண்டும் பெற முயற்சிப்பான். ஆனால் பை மற்றொருவனிடம் எரியப்படும். இப்படி அச்சிறுவர்கள் விளையாடியபடி சென்றார்கள். பகவான் கிருஷ்ணர் தூரத்திலிருந்து ஒரு இயற்கை காட்சியை காண்பதற்காக முன்னேறி சென்ற போது மற்றவர்கள் அவரை பிடிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டு ஓடினார்கள். நான் முதலில் கிருஷ்ணரை பிடிப்பேன் என்பான் ஒருவன். இல்லை, உன்னால் முடியாது, நான் தான் முதலில் அவரை தொடுவேன் என்பான் மற்றொருவன். சிலர் புல்லாங்குழல்களையும் சிலர் எருமை கொம்பினால் செய்த குழல்களையும் ஊதினார்கள். சிலர் மயில்களின் பின்னால் சென்று அவற்றை போல் குக்கரித்து மகிழ்ந்தார்கள். பறவைகள் ஆகாயத்தில் பறந்து சென்ற போது சிறுவர்கள் அவற்றின் நிழல்களை பின்பற்றி அதே திசையில் ஓடி விளையாடினார்கள். சிலர் குரங்குகளின் பக்கத்தில் சென்று ஓசைப்படாமல் உட்காருவார்கள். சிலர் மயில்கள் போல் ஆடுவார்கள். சிலர் குரங்குகளின் வாளை பிடித்து இழுப்பார்கள். அவை மரத்திற்கு தாவிய போது அவர்களும் பின் செல்வார்கள். குரங்கு பல்லை இழித்தால் சிறுவனும் பல்லிழித்து காட்டுவான். சில சிறுவர்கள் யமுனை நதிக்கரையில் தவளைகளுடன் விளையாடினார்கள். தவளைகள் பயந்து போய் தண்ணீரில் குதித்தால் சிறுவர்களும் நதிக்குள் பாய்வார்கள். நீரிலிருந்து வெளிவந்து தம் நிழல்களை கண்டு
கோமாளித்தனமாக நடித்து சிரிப்பார்கள். நீர் இல்லாத கிணற்றுக்குள் குரல் கொடுத்து எதிரொலி வருவது போல் கேட்டு சிரிப்பார்கள். ஓகே பிரபு, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக போட்டுருங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபோன் கையில் செல்ஃபோன்லாம் கிடையாது. இது நேச்சுரலாக அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுது. குரங்கு சிரிச்சா அதை பார்த்து சிரிக்குது. இது வந்து கிருஷ்ணா, லிட்டில் கிருஷ்ணாவில் வந்து தவளை ஓடனோடனே அவர் போய் டைவ் பண்ணுவா தெரியுமா? அது நல்லா எடுத்துருப்பாங்க லிட்டில் கிருஷ்ணாவில். அதே மாதிரி இப்போ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நினச்சி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு மோட்டார் எதுவுமே கிடையாது, வேறு வெஹிக்கிள்லாம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ரம்யமான இடம். ஃபோன்லாம் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது. இந்த மாதிரி சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சில குரங்களில் வாளை பிடித்து இழுப்பார்கள். மரத்துக்கு தாவும் போது அவங்களும் பின்னாலே செல்வாங்க. ஓகே, அப்புறம் வந்து அந்த உணவு பட்டலங்களை வந்து எடுத்துட்டு அடுத்தவங்கிட்ட போடுறது, இந்த மாதிரிலாம் விளையாடுறாங்க. ஓகே, அது கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படி தான் இருக்கும் கோலா விருந்தாவன். எப்படி இங்கே விருந்தாவன்கிறது பார்த்தீங்கன்னா பௌமிய விருந்தாவன் பூமியில் இருக்கிறது. இது வந்து ஒரு ரெப்ளிகானா அதே மாதிரி எப்படி ஒரிஜினல் விருந்தாவன் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரிஜினல் விருந்தாவனுக்கும் இப்போ டெல்லி பக்கத்தில் இருக்கிற மதுரா விருந்தாவன் அதுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது யாருக்கு தான் புரியும்? யார் ஒருத்தர் தன்னுடைய கண்களை வந்து கடவுளுடைய அன்பை வளர்த்துக்கிட்டாரோ அவருக்கு தான் புரியும். ஓகே, பிரேம சக்ஷுஷுவா பிரேமாஞ்சன சுரித்த அஞ்சன அது ஒரு ஒரு இது நினைக்கிறேன். அது போடுறது இல்லையா? அது போட்டால் என்ன ஆகும்? அதில் கண்ணில் போடுவாங்க இல்லை, அந்த அஞ்சனன்ற மருந்து அது மை. ஓகே ஓகே, அது பிரேமான்ற அந்த அஞ்சனையை போட்டோம்னா நமக்கு கிருஷ்ணரை பற்றி நமக்கு தெரியும். ஓகே, மலையாளம் பண்ணிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. As stated personally by the Supreme Personality of Godhead in the Bhagavad Gita, he is realized professionally by transcendentalists as Brahman, Paramatma, and the Supreme Personality of Godhead. Here, in confirmation of the same statement, Lord Krishna, who awards the impersonalist the pleasure of Brahman realization by his bodily effulgence, also gives pleasure to the devotees as the Supreme Personality of Godhead. Those who are under the spell of the external energy, Maya, take him only as a beautiful child. Yet he gave full transcendental pleasure to the cowherd boys who played with him. Only after accumulating heaps of pious activities were those boys promoted to personally associate with the Supreme Personality of Godhead. Who can estimate the transcendental fortunate of the residents of Vrindavana? They were personally seeing the Supreme Personality of Godhead face to face. He, whom many yogis cannot find even after undergoing severe austerities, although he is sitting within their hearts. This is confirmed in the Brahma Samhita. One may search for Krishna, the Supreme Personality of Godhead, through the pages of Vedas and Upanishads, but it is difficult to find him here. However, one who is fortunate enough to associate with a devotee can see the Supreme Personality of Godhead face to face. After accumulating pious activities in many previous lives, the cowherd boys, by seeing Krishna face to face and playing with him as friends, they could not understand that Krishna is the Supreme Personality of Godhead, but they were playing as intimate friends with intense love for him. When Lord Krishna was enjoying his childhood pastimes with his boyfriends, one Aghasura demon became very impatient. He was unable to tolerate seeing Krishna played so happily, and therefore he appeared before the boys, intending to kill them all. This Aghasura was so dangerous that even the denizens of heaven were afraid of him. Although the denizens of heaven drank nectar daily to prolong their lives, they were afraid of this Aghasura and were wondering, when will the demon be killed? The denizens used to drink nectar to become immortal, but actually they were not confident of their immortality. On the other hand, the boys who were playing with Krishna had no fear of the demons. They were free of fear
Any material arrangement for protecting oneself from death is always unsure. But if one is in Krishna consciousness, then immortality is confidently assured. ஓகே தேங்க்யூ கரெக்ட் வெரி நைஸ். இதில் பாருங்கள் பிரபுபாதருடைய பர்பட் வந்து நெக்டர் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள். இது அப்படியே எழுதிட்டே இருக்கும்போது பாருங்கள் கடைசியில் பாருங்கள் எனி மெட்டீரியல் என்கேஜ்மெண்ட் ஆர் ப்ரொடெக்டிங் ஒன் செல்ஃப் ஃப்ரம் த டெத் இஸ் ஆல்வேஸ் அன்ஷியூர். நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் நம்ம பேசின நோயாளியை காப்பாற்ற முடியாது. நோயாளி இறந்துடுவார். ஓகே, ஆனால் எந்த விதமான ஒரு பௌதிக அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குமா நிச்சயம் கிடையாது. ஓகே, பௌதிகலான ஏற்பாடு இதுவும் நிச்சயமற்றது. ஆனால் பட் இஃப் ஒன் இஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தென் இம்மார்டலிட்டி இஸ் கான்ஃபிடென்ட்லி அஷ்யூர்ட். நிச்சயமாக உறுதியளிக்கப்படுகிறது. ஓகே, அமரத்துவம் உறுதியளிக்கப்படுகிறது கிருஷ்ண வழியில் இருப்பவர்களுக்கு. இதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணால் எழுத முடியும், இல்லைனா எழுத முடியாது. நம்ம ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் மேக் பண்ண முடியாது. இது வந்து அப்படியே அதுதான் பிரபாருடைய பரப்பாடு வந்து நெக்டர். ஓகே, அமிர்தம் அப்படின்றோம். தேவர்கள் வந்து அமிர்தங்கள் டெய்லி குடித்தாலுமே அவங்களுக்கு வந்து அகாசுரனை பார்த்து பயமாக இருக்குது. நம்ம இம்மார்டாலிட்டி கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரபா என்ன சொல்கிறார், இந்த மாதிரி பௌதிகத்தில் என்ன அரேஞ்ச்மெண்ட் வச்சுனா அமிர்தமும் பௌதிகம் தான் இல்லையா. ஏன்னா அது நிரந்தரம்னா அப்படி கிடையாது, நிரந்தரமாக இருக்க முடியாது. பிரம்மாவுடைய ஒரு நாளில் 14 இந்திரன் வராது இல்லையா. பிரம்மாவுடைய ஒரு நாளில் 14 இந்திரன். ஒரு இந்திரனுடைய லைஃப் டைம்னா இந்திரன் தான் கிங்கு. இந்திரன் லைஃப் டைம் முடிஞ்ச பிறகு அடுத்த இந்திரன் வரும். அப்படியே எல்லா தேவர்களும் இறந்துடுவாங்க. இந்திரன் போனோன்னா ஒரு பிரளயம், சின்ன பிரளயம் அந்த மாதிரி. ஸோ 14 இந்திரன் வராங்கன்னா ஒரு 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 நாளைக்கு எவ்வளோ 71 மகா யுகாஸ் இருப்பாங்க இல்லையா. ஒரு இந்திரன் அந்த மாதிரி வரும் இல்லையா. ஒரு மகா யுகா எவ்வளோ 43 லட்சம் வருடங்கள். 4 யுகங்கள் சேர்ந்தது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். 43 லட்சம் இன்ட்டு 71. இதுதான் இந்திரனுடைய லைஃப் டைம். இந்த மாதிரி அவருடைய லைஃப் டைம் வந்து முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் இது பிரபா என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணா கான்சியஸில் இருந்தாங்கன்னா இம்மார்டாலிட்டி இஸ் கான்ஃபிடென்ட்லி அஷ்யூர்ட்னா இந்த பிறவி முடிந்தவொடனே இதான் லாஸ்ட் பிறவி, இதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கே பிறவி இருக்காது. அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. இப்போ யார் படிக்கணும்னு பார்க்குற நிமிஷம். கருப்புசாமி மத்தச்சு படித்தாச்சு. பிருந்தாவனி புக் வச்சுருக்கீங்களா என்ன, கேட்டுட்ருக்கீங்களா? இல்லை சாரி, பிருந்தாவனி சரி, இவங்க சரோஜா மாதிரி, சாரி நீங்கள் வீட்டில் வருங்க சாரி. சரோஜா மாதிரி நீங்கள் புக் வச்சுருக்கீங்களா? இல்லை புக் ஒன்லி கேட்டுருக்கீங்களா நீங்கள்? படிங்க படிங்க படிங்க. அகாசுரன் 126. அகாசுரன் கிருஷ்ணர் மற்றும் அவரின் நண்பர்களின் முன்னால் தோன்றினான். அவன் பூதனா மற்றும் பகாசுரனின் சகோதரன். கிருஷ்ணர் என் சகோதரனையும் சகோதரியையும் கொண்டார். இப்போது நான் அவரை கேக்குதா பிரபு? கேக்குது பண்றாங்க, நல்லா கேக்குது, படிங்க. இப்போது நான் அவரையும் அவரின் நண்பர்களையும் கன்றுகளையும் கொள்வேன் என்று பகாசுரன் எண்ணினான். அகாசுரன் கம்சனால் தூண்டிவிடப்பட்டிருந்ததால் தீர்மானத்தோடு வந்திருந்தான். தனது சகோதரனின் நினைவாக எள்ளும் நீரும் இறைக்கும் போது கிருஷ்ணரையும் அவரின் சகாக்களையும் கொண்டால் அப்போது விருந்தாவனவாசிகள் எல்லோரும் தாமாகவே மடிவார்கள் என்றும் அகாசுரன் எண்ணினான். பொதுவாக கிரகஸ்தர்களுக்கு தம் குழந்தைகளே உயிர் நாடி. குழந்தைகள் இறக்க நேரிட்டால் பெற்றோர்களும் அவர்களிடம் கொண்டிருந்த அன்பின் காரணமாக உடனே உயிர் விட்டு விடுவார்கள். இவ்வாறு விருந்தாவனவாசிகள் எல்லோரையும் கொல்வதென்று முடிவு செய்த அகாசுரன் மகிமா என்னும் யோக சித்தியின் உதவியால் மிகப்பெரிய உருவத்தை மேற்கொண்டான். அநேகமாக எல்லாவிதமான யோக சக்திகளையும் அசுரர்கள் பெற்றிருந்தார்கள். யோக முறையில் மகிமா சித்தியில் தேர்ச்சி பெற்றவர்கள் தன் உருவத்தை விரும்பிய அளவிற்கு பெரிதாக்கி கொள்ள முடியும். அகாசுரன் 8 மைல் அளவுக்கு தன் உருவத்தை பெரிதாக்கி கொண்டு மிகவும் பருமனாக உடலை உடைய பாம்பின் வடிவத்தை எடுத்துக்கொண்டான். அந்த அதிசயமான உடலை மேற்கொண்டவுடன் அவன் தனது வாயை ஒரு பெரிய மலைக்குகையின் அளவுக்கு திறந்தான். எல்லா சிறுவர்களையும் ஒரே சமயத்தில் கிருஷ்ணரையும் பலராமரையும் சேர்த்து விழுங்க திட்டமிட்டான். கொழுத்து பறித்திருந்த பாம்பின் உருவத்தை மேற்கொண்டிருந்த அகாசுரன் தன் உதடுகளை தரையிலிருந்து ஆகாயம் வரை விரியும்படி வாயை பிளந்தான். அவனின் கீழ் உதடு தரையையும் மேல் உதடு வானத்தையும் தொட்டன. வாய் ஒரு பெரிய மலைக்குகையை போலவும் பற்கள் மலை உச்சியை போலவும் தோன்றின. அவனது நாக்கு பெரியதொரு ரத வீதியை போல் காணப்பட்டது. புயற்காற்றை போல மூச்சு விட்டு கொண்டிருந்தான். கண்கள் நெருப்பை கக்கின. சிறுவர்கள் முதலில் அந்த அசுரனை ஒரு பெரிய சிலை என்று எண்ணினார்கள். ஆனால் நன்றாக கவனித்த போது ஒரு பெரிய சர்ப்பம் வாயை பிளந்து கொண்டு தரையில் படுத்திருப்பது போல் தோன்றியது.
செய்து சிறுவர்கள் தமக்குள் இவ்வாறு பேசிக் கொண்டார்கள். இது பெரியதொரு மிருகம் போல தோன்றுகிறது, நம்மை எல்லாம் விழுங்குவதற்கு வசதியாக வகையில் உட்கார்ந்திருக்கிறது. பாருங்கள், இது வாயை பிறந்து நம்மை எல்லாம் விழுங்க வந்திருக்கும் ஒரு பாம்பல்லவா? ஒருவன் சொன்னான். ஓகே, ஸோ வெரி நைஸ். ஓகே, இந்த மாதிரி சிறுவர்கள்லாம் பேசிக்கிறான். அகாசுரன் வந்து இதை தூண்டி விடுவாங்க இல்லையா, அந்த அரக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, கம்சன் தூண்டி விட்டோம் கிருஷ்ணன் மேலே இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி. அது மாதிரி மகிமான்ற ஒரு யோக சித்தி, அனிமா மகிமா பிராப்தி இந்த மாதிரி சித்தியெல்லாம் இருக்குது. இந்த எல்லா சித்தியுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா பக்தர்களுக்கு. புக்தி முக்தி சித்திகாமி சகலி அசாந்தா கிருஷ்ண பக்த அதையேவ சாந்தா, கிருஷ்ண பக்த நிஷ்காம அதையேவ சாந்தா. ஓகே, கிருஷ்ண பக்தருக்கு தான் அமைதி கிடைக்கும். சித்தி புக்தி முக்தி காமி சக்கலி அசாந்தா, அவங்களுக்கு சாந்தம் கிடைக்காது. மகிமா இந்த மாதிரி பெருசாக உடலை பெருவி சித்த உதவினால் பெருசாக உடலை பெருக்கினாலுமே இல்லை ரொம்ப சின்னதானாலுமே சரி, அவருக்கு அமைதின்றது கிடைக்காது. ஓகே, ஸோ அதனால் இந்த பெரிய கிருஷ்ணரை கொல்லணும்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் சேர்ந்து ஒரே டயத்தில் எல்லாத்தையும் முழுங்கி கொண்டுடும் அப்படிங்கிறத இவருடைய எண்ணம், தவறான எண்ணம். கிரகஸ்தாவுக்கு வந்து தன் குழந்தைகள் தான் நம்ம உயிர் நாடி, அதனால் இவர் முடிச்சிட்டோன்னா எல்லாருமே இறந்துருவாங்க, இவர் தான் வரல அப்படின்னு தவறாக வந்து நினைக்கலாம். ஓகே, இப்போ மஞ்சுளா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? வேறு யாரும் படிக்கிறீங்கன்னா படிங்க. இப்போ வந்து ஒரு பேர் இருக்கீங்க, படிக்க முடியாதுன்னா பரவாயில்ல. ஓகே, கேட்டே இருக்கலாம். ஓகே ஓகே சார், நீ படிக்கிறியா? அது இது வந்து இருங்க, ஒன் ஆஃப் தம் செட். கரெக்ட். One of them said, yes, what you say is true. This animal's upper lip appears to be just like a sunshine, and its lower lip is just like a reflection of red sunshine on the ground. கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க. Dear friend, just look to the right and left hand. Dear friends, just look at the right and left hand side of the mouth of the animal. Its mouth appears to be a big mountain cave, and its height cannot be estimated. The chin is also raised just like a mountain smith, and that long highway appears to be its tongue. Inside the mouth, it is dark as a mountain cave. The hot wind that is blowing like a hurricane in this breathing, and fishy bad smell coming out from his mouth is the smell of his intestines, குடல். ஓகே, இந்த மாதிரி அவருடைய வர்ணிக்கிறாங்க அவர் உடலை. ஓகே, இதில் சிவபெருமான் வந்து ருத்ரகிதம் சொல்லி பாகவத்தில் வருது. அவர் வந்து கிருஷ்ணனுடைய உடலை வந்து அந்த இதை வந்து வர்ணிப்பார். ஓகே, ஸ்னிக்த பிராபரத் கனஷ்யாமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரமம் சார் ஆயாத்து சதுர்பாகும் சுஜாத்த ருச்சிராரணம். அந்த ருச்சிராரணங்கிற வார்த்தை வந்து கிருஷ்ணன் தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்வார். இந்த மாதிரி அவர் பத்மகோஷ பலாசாட்சம் சுந்தர புருஷநாசிகம் சுத்விஜம் சுகபோலாப்ஷம் சமகரண விபூஷணம். அவருடைய என்னென்ன ஆபரணங்கள் போட்டிருக்காரு, எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது அவருடைய நெற்றி, அவருடைய கண்கள், அவருடைய புருவங்கள், எவ்வளோ அழகாக அந்த குண்டலெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவர் வர்ணிக்கிறார். இந்த மாதிரி ரொம்ப பக்தர்களுக்கு பிடித்த உருவத்தை சிவபெருமான் தியானம் பண்ணி இந்த மாதிரி பண்ணி. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த அரக்கனுடைய இதை அது நேர்மாராக இருக்கு பாருங்க. அவர் வாயிலிருந்து என்ன வருது, ஃபிஷ் ஸ்மெல் வருது, மீன் வாடை, பேட் ஸ்மெல் வருது. ஓகே, இந்த மாதிரி ஹாட் விண்ட் ப்ளோயிங், அவருடைய ப்ரீத்திங்கே ஒரு புயல் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய அரக்கன் 8 மைல் தூரம் இருக்கு இல்லையா அவர் உடல். பெரிய குகை மாதிரி வாயை திறந்து வச்சிருக்கிறார். இதெல்லாம் லிட்டில் கிருஷ்ணன் ரொம்ப அழகாக கட்டுவாங்க. ஓகே, படி. Then they further consulted among themselves. If we all at one time entered into the mouth of this great serpent, how could it possibly swallow all of us? And even if it were to swallow all of us at once, it could not swallow Krishna. Krishna will immediately kill him, as he did Bahashura. Talking in this way, all the boys looked at the beautiful lotus-like face of Krishna, and then began to clap and smile. And they marched forward and entered the mouth of the gigantic serpent.
இன்னொரு பேராகிராஃப். Meanwhile, Krishna, who was a super soul within everyone's heart, could understand that the big statue figure was a demon. The boy did not know this. However, and thus while Krishna was planning how to stop the distraction of his intimate friends, and all the boys along with their cows entered into the mouth of the serpent. But Krishna did not enter. The demon was awaiting Krishna's entrance, and he was thinking, everyone has entered except Krishna, who was killed by my brother and sister. Except Krishna, who has killed my brother and sister. வெயிட் பண்ணுறார் அகாசுரன். ஓகே, அகாசுரனுடைய பிரதர் யாரு? பகாசுரன் இல்லை, பிரதர் பகாசுரன். சிஸ்டர் வந்து பூத்தனா. ஓகே, ரெண்டு பேரையும் கொண்டுட்டார். பகாசுரன் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, வதம் பண்ணார். அதனால் இந்த அகாசுரன் ரொம்ப கோவம். என்னுடைய சகோதரன் ரெண்டு பேரையும் கொண்டுட்டான் இந்த கிருஷ்ணன் என்றால் தான் நான் வாய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே, இதில் ஒரு பேராகிராஃப் வந்து தமிழில் போடவே இல்லை. ஓகே, மீன்வயல் கிருஷ்ணா இது வந்து தமிழ்லே இல்லை. கிருஷ்ணர் இதுமாரி இப்போ விட்டுட்டு அதுக்கு அடுத்த பேராகிராஃப் வந்து போட்டாங்க. ஓகே, அதனால் நீங்கள் எதில் படிக்கணும், தமிழில் எது படிக்கணும்னா, கிருஷ்ணர் எல்லோருக்கும் நிச்சயமான பாதுகாப்பை தருபவர். அது எது படிக்கணும் மாதாஜி? ஈஸ்வர் ஜெயஸ்வரி மாதாஜி, அது படிங்க. கிருஷ்ணர் எல்லோருக்கும் நிச்சயமான பாதுகாப்பை தருபவர். ஆனால் தன் நண்பர்களை தன்னை பிரிந்து பாம்பு வயிற்றில் போய் சேர்ந்திருப்பதை கண்டபோது கிருஷ்ணர் ஒரு கணம் மனவேதனை அடைந்தார். புறசக்தி அவ்வளவு திறமையாக செயல்படுவதை கண்டு அவர் வியந்தார். பின்னர் அவர் அசுரனை கொன்று கோபால சிறுவர்களையும் கன்றுகளையும் காப்பாற்றுவது பற்றி சிந்திக்கலானார். அது அவருக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை என்றாலும் அவர் சிந்திக்கலானார். சிறிது யோசித்த பின் அவர் தாமும் அசுரனின் வாயில் புகுந்தார். மேகங்களிடையே மறந்திருந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் எல்லோரும் அழைத்தார்கள். அதே சமயம் அகாசுரனின் நண்பர்கள், குறிப்பாக கம்சன் மாமிசம் தின்று பழக்கப்பட்டிருந்தவர்களால் கிருஷ்ணரும் அகாசுரனின் வயிற்றுக்குள் சென்றதாக எண்ணி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். ஓகே மாதாஜி, ஒரு பிறகு தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அரக்கன் கிருஷ்ணரையும் அவரது தோழர்களையும் நெருங்க முயற்சித்த போது தேவர்கள் எழுப்பிய கூக்குரலை கேட்ட கிருஷ்ணர் உடனே அரக்கனின் தொண்டைக்குள் உருவத்தை விரிவுபடுத்தினார். அசுரன் மலையளவிலான உடலை கொண்டிருந்த போதிலும் பெரிதாகி வரும் கிருஷ்ணரின் உருவால் அவனுக்கு மூச்சடைந்து கண்கள் பிதுங்கின. உயிர் மூச்சு எவ்வழியிலும் வெளிவர முடியாமற் போனதால் இறுதியில் அவனின் தலை வெடித்து உயிர் மூச்சு வெளிப்பட்டது. அசுரன் இறந்து விழுந்ததும் கிருஷ்ணர் தமது திவ்யமான பார்வையை செலுத்திய மாத்திரத்தில் அவரது சகாக்களும் கன்றுகளும் உணர்வு பெற்ற அரக்கனின் வாயிலிருந்து வெளிவந்தனர். கிருஷ்ணர் அசுரனின் வாயினுள் இருந்த போது அசுரனின் உயிராத்மா மிகுந்த பிரகாசத்துடன் வெளிப்பட்டு எல்லா திசைகளிலும் ஒளி வீசி ஆகாயத்தில் காத்திருந்தது. கிருஷ்ணர் அவரது நண்பர்களுடனும் கன்றுகளுடனும் அரக்கனின் வாயிலிருந்து வெளிவந்த போது அந்த பேரொளி உடலோடு கலந்தது. தேவர்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. இதுல பாருங்க, இந்த glance of Krishna, his stance and glance alone brought all the boys and calves back to consciousness. அந்த கிளான்ஸே ரொம்ப முக்கியம். கிருஷ்ணனுடைய அந்த பார்வை இருக்கு இல்லையா, அதே நிறைய டிவோட்டிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, புகழ்ந்து சொல்லுவாங்க. அவருடைய கடைக்கண் பார்வைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அவர் உருவத்தை பார்த்தாலே நமக்கு பெனிஃபிட்ஸ், அவரும் அந்த கடைக்கண் பார்வை பார்த்தாலும் ரொம்ப பெனிஃபிட்ஸ். அதெல்லாம் என்ன பண்ணிட்டா, அந்த சிறுவர்களையும் கன்று குட்டிகளையும் என்ன பண்ணா உடனே கான்சியஸ் கொண்டு வந்துட்டார். ஓகே, அவ்வளோ தூரம் அவருடைய கிளான்ஸ் வந்து பவர்ஃபுல். ஓகே, இப்போ யார் எடுத்தது? டெல்லி பிரபு வச்சுருக்கீங்களா பிரபு? ஒரு பேராகிராஃப் படிக்கணும். டெல்லி பிரபு. ஓகே, படிங்க பிரபு. இல்லையா டெல்லி பிரபு? சரி, லக்ஷ்மி மாதாஜி படிங்க. லக்ஷ்மி மாதாஜி. தேவர்கள் பெருவகை பூத்த
பூத்து முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரின் மேல் மலர் மாறி பொழிந்து அவரை வணங்கினார்கள். வானுலக வாசிகள் மகிழ்ச்சியால் நடனம் ஆடினார்கள். பிராமணர்கள் வேதம் ஓதினார்கள். பகவானின் பக்தர்கள் எல்லாம் ஜெய ஜெய பரமா முதற்கடவுள்களின் எல்லாம் புகழ்களும் உரிதாகும் என்று கோஷமிட்டார்கள். இந்த மங்களகரமான ஒலிகள் எழுப்பிய இனிய அதிர்வுகள் உயர்நிலை கிரகங்கள் எட்டிய போது அவற்றை கேட்ட பிரம்மா என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக கீழே இறங்கி வந்தார். அசுரன் கொல்லப்பட்டு கிடந்ததை அவர் கண்டு முழுமுதற் கடவுளின் அசாதாரணமான மற்றும் மகிமை மிக்க லீலைகளை கண்டு வியந்தார். அசுரனின் மலை போன்ற வாய் பல நாட்கள் திறந்தபடியே கிடந்து உலர்ந்து போயிற்று. ஆயர்குல சிறுவர்கள் எல்லாம் விளையாடி மகிழும் இடமாக அது இருந்தது. ஹரே கிருஷ்ணா. மலைவா இவர் கருமசாமி பிரபு நீங்க படிங்க பிரபு. இங்கே இருக்காரு. கருமசாமி பிரபு படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. எழுத்தலாம் இல்லையா? சரி ஹாசி ஹரி படி. இல்லை ஹரணி படிக்கட்டும். ஹரணி படி கொஞ்சம் கற்று படி. எடுத்துட்டீங்களா இது? படி படி. The killing of Aghasura took place and Krishna and his wives were under 5 years old. Children under 5 years old are called Kaumara. From 5 years up to 10 years they are called Pauganda. And from 10th year up to 15th year they are called as Kaishora. And after 15th year boys are called youths. For 1 year there was no discussion of this incident, of the incident of Aghasura demon in the village of Raja. But when the boys attained the 6th year, they informed their parents of the incident with a great wonder. Padi. For Sri Krishna, the Supreme Personality of Godhead, who is far greater than such demigods as Lord Brahma, it is not at all difficult to award the opportunity of merging with his eternal body. This he awarded to Aghasura. Aghasura was certainly the most sinful living entity, and it is not possible for the sinful to merge into the existence of the absolute truth. But in this particular case, because Krishna entered into Aghasura's body, the demon became fully cleansed of his sinful reactions. Persons constantly thinking of the eternal form of the Lord in the shape of the deity or in shape of a metal form are awarded transcendental benediction of entering into the kingdom of God and associating with the Supreme Personality of Godhead. So we can just imagine the elevated position of someone like Aghasura, into whose body the Supreme Personality of Godhead, Krishna, personally entered. Great sages, meditators and devotees constantly keep the form of the Lord within their hearts, or they see the deity form of the Lord in the temples. In that way, they become liberated from all the material contamination and at the end of the body, enter into the kingdom of God. This perfection is possible simply by keeping the form of the Lord within the mind. But in the case of Aghasura, the Supreme Personality of God had personally entered. Aghasura's position was therefore greater than the ordinary devotees or the greatest yogis. Okay, thank you. Hare Krishna. ஸோ பகவானே என்றாலும் அவருடைய பொசிஷன் அதோட கிரேட்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. ஓகே, மலையாள சொல்ல படிங்க பிரபு. எங்கே தெரியல கிருஷ்ணர் பரமா படிங்க. நீங்கள் இங்கிலீஷில் படிங்க. மலையாள சொல் பிரபு கேக்குதா பிரபு? ஹரே கிருஷ்ணா. படிங்க. Maharaja Parikshit, who was engaged in hearing the transcendental pastimes of Lord Krishna, who saved the life of Maharaja Parikshit while he was in womb of his mother, became more and more interested to hear about him, and thus he questioned the sage Sukadeva Goswami, who was residing Srimad Bhagavatam before the king. King Parikshit was a bit astonished to understand that the killing of the Aghasura demon was not discussed for 1 year, until after the boys attained the Pauganda age. Maharaja Parikshit was very inquisitive to learn about this, for he was sure that such an incident was due to the working of Krishna's different energies. Okay, bro. Okay, thank you. Thank you. Hare Krishna. Hare Krishna.
அடுத்த பருவம் ஒரு வரையும் உண்மையான டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னு சொல்லி கேட்குறா பரீட்சித் மகாராஜ். ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமிக்க இது வந்து பெரிய பாஸ்ட் டைம். ஓகே, பிருந்தா மகாராஜ் நீங்கள் படிச்சிங்களா இல்லையா? ரெண்டாவது படிச்சிங்க. லக்ஷ்மி மகாராஜ் படிச்சிங்களா ரெண்டாவது தடவை? ஓகே, தேங்க்யூ மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. சரோஜா மகாராஜ் நீங்கள் படிச்சிருங்க கடைசி பேராகிராஃப். பொதுவாக அகாசுரன் பொதுவாகவா? பொதுவாக நிர்வாக பொறுப்பில் இருக்கும் சத்திரிய வகுப்பினருக்கு அரசு அலுவலர்களின் காரணமாக பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி கேட்டுக் கொண்டிருப்பதற்கு நேரம் இருப்பதில்லை. ஆனால் பரீட்சித் மகாராஜா ஸ்ரீமத் பாகவதத்தில் மிகுந்த பாண்டித்யம் பெற்றிருந்த சுகதேவ கோஸ்வாமியிடம் கிருஷ்ண லீலைகளை பற்றி கேட்கும் நல்வாய்ப்பை பெற்றிருந்தார். இதற்காக அவர் தன்னை மிகுந்த பாக்கியசாலி என கருதினார். பரீட்சித் மகாராஜா வேண்டுகோளுக்கு இணங்க சுகதேவ சுவாமியும் கிருஷ்ணரின் வடிவம், தன்மை, புகழ், அணிகள் ஆகியவற்றின் சிறப்புகளின் அடிப்படையில் கிருஷ்ணரின் பரமான லீலைகளை பற்றி தொடர்ந்து பேசினார். பக்தி வேதாந்தா எழுதிய கிருஷ்ணா எனும் நூலின் 12ஆம் அத்தியாயமான அகாசுரவதம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. உங்க டைம் ஆயிடுச்சு. ஓகே, 12 சாப்டர் முடிச்சோம், 13 சாப்டர் பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அவர் என்னன்னு சொல்லி இந்த மாதிரி பெரிய வேலையில் இருக்கவங்க இல்லை பெரிய பெரிய ராஜாங்களுக்குலாம் டைமே இருக்காது. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு, பரீட்சித் மகாராஜா கடைசியில் ஒரு 7 நாள் கொடுத்து பாகவதம் கேட்கறதுக்கு டைம் கொடுத்துருக்காரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம ஏதோ முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், ஒரு 2 minutes. ஓகே, ஏதோ பாயிண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லலாம். ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மேரேஜ் உங்களுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. பிரம்மாதேவருக்கு கிருஷ்ணர் தான், பகவான் தான் கிருஷ்ணரா வந்திருக்காருன்னு தெரியுதுல்ல பிரபுஜி? இல்லை இந்த பாஸ்டைம் இப்போ தெரியாது அவருக்கு, பிரம்மாவுக்கு. அப்புறம் தான் அது முடிஞ்சது. அடுத்த சாப்டர் படிப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் தெரியும். பிரம்ம விஹோமனில் நடந்த பிறகு தான் பிரம்மா அந்த கண்டுக்குட்டிலாம் திருடிட்டு திருப்பி பார்த்து அதெல்லாம் வந்த பிறகு தான் அவருக்கு தெரியும், ஓ இவர் என்னுடைய மாஸ்டர்னு சொல்லி. அதுவரையும் அவருக்கு தெரியும், அது டவுட்டாக இருக்கும் அவருக்கு. இப்ப தெரியல பகவான் இப்ப தெரியல அவருக்கு. கரெக்ட், அவராலே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பௌதிக ரீதியிலான மரணத்தை எப்படி இது பண்ணாலும் தள்ளி போட முடியாது. ஆனா சொல்லியிருக்காங்க பிரபுஜி. கிருஷ்ணவனில் இருக்கவங்க என்ன சொன்னீங்க, லைன் கட் ஆயிடுச்சு. கிருஷ்ணவனில் இருக்கவங்க அமரத்துவம் அடைஞ்சது. கரெக்ட், இமார்டாலிட்டி. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வர் ஜெயஸ்ரீ சொல்லுங்க மாதாஜி. நம்மளோட வாழ்க்கையில கிருஷ்ணரோட கதையும் பலராமோட அற்புதங்கள் லீலைகள் நம்ம கேட்டாலும் நம்ம இந்த ஜட இதுல பௌதிக வாழ்க்கையில இருக்கிற 3 வகையான துன்பங்கள் விடுவிட்டு வெளியே வரலாம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம தெரிஞ்ச அளவு நம்ம பிரபுபாதர் சொன்னதை நம்ம கரெக்டா கடைபிடிச்சுட்டே வந்தா ரொம்ப நமக்கு நல்லது. அந்த 3 துன்பங்களை நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கேட்டுகிட்டே இருந்தால் போதும், அவ்வளோதான். நம்ம பேசவே வேணாம், நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாலும் போதும். ஓகே, தேங்க்யூ மேடம். மலையாவாசன் பிரபு. ஓகே, வீட்டில் இருக்க. சரி, பரவாயில்ல. ஓகே, வேறு எதுவும் பாயிண்ட் இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ 2 minutes ஆகிடுச்சு. சொல்லுங்கள் ப்ரோ. Any material arrangement for protecting oneself from death is always unsure, but if one is in Krishna consciousness, then immortality is confidently assured. கரெக்ட் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. தேவர்கள் நெக்டர் குடித்தாலுமே அமிர்தம் சாப்பிட்டாலுமே டெத்து வந்துடும். ஆனால் கிருஷ்ண உணவில் அமிர்தம் நிச்சயமாக உண்டு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, இன்னும் நாளைக்கு அடுத்த வாரம் திருப்பி நம்ம கிருஷ்ணா மீட் பண்ணி கிருஷ்ணா புக் படிக்கலாம். மற்றவங்க இந்த குரூப்பில் இருக்கவங்க சைதன்ய சதாமரமும் பிரபாதமும் போடுறேன். ஓகே, லக்ஷ்மி மாதாஜி அவங்களுக்குலாம் இப்போ எல்லாருக்கும் வைஷ்ணவனுக்கும் நம்ம வைஷ்ணவ பிரணாமம் சொல்லலாம். வாஞ்சா கல்பத்திரப்பஷ கிருபா சந்தர்ப்பே வச்ச பரிதானா பாவனே வைஷ்ணவ நம்ம. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.